ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடி பாவி, என் பிள்ளையே அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்தாலும் நீங்க இவனை ஏத்தி விட்டு மனசை மாத்திடுவீங்க போல இருக்கே. ஐயோ, இவன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே. ஆண்டவா, வேலு, என்னாச்சுங்க? அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. இன்னும் ஏன் நீங்க யோசனையில இருக்கீங்க? உண்மைதாங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனையால நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் செதஞ்சிருச்சே. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அண்ணே, அண்ணனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறோன்னு அந்த போலீஸ் சொன்னதும் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்துச்சு. எங்க அந்த பிரம்மா நடுவுல வந்து கெடுத்துருவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஏதோ கடவுளா பார்த்துதான் அந்த கௌதம நீங்க காப்பாத்திருக்கீங்க மச்சான். என்னதான் எங்க மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சாலும் வீட்டை விட்டு உங்களை அனுப்புனதை எங்களால ஏத்துக்கவே முடியாது மச்சான். மச்சான், அக்காவும் நீங்களும் பெரியப்பா பெரியம்மாவை பெரிய நாங்களும் காரணமா இருந்துட்டோமே. இங்க பாருங்க, என்னது இது ஆளாளுக்கு இப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன? அதான் இவர் மேல போட்டிருந்த வீண் பழியில இருந்து வெளியில வந்தாச்சுல. இனிமே அத பத்தி பேசுறதையே விடுங்க. பூஜா, அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல. இனிமேலும் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஆமா பூஜா, இனிமே உங்க அண்ணனா அந்த பிரம்மாவால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சுந்தர் இந்த அளவுக்கு போவான்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. இத பத்தி நீங்க எதுவும் யோசிக்க கூடாது. இது எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீங்க மறந்துருங்க. வேலு, உங்களுக்கும் தான் சொல்றேன், நடந்ததை மறந்துட்டு இனிமே நம்ம முன்னேறதுக்கான வழியை பார்க்கணும். நம்மள தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது.